என் செல்லத் தங்கமே, நீ பேசுவதாக இருந்தாலும் சரி, நடப்பதாக இருந்தாலும் சரி, உன் ஒவ்வொரு அசைவையும் உன் வாராகி தாய் இங்கு கண்காணித்து கொண்டு இருக்கின்றாள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை கடைபிடித்தால் மட்டும்தான் என் செல்ல பிள்ளையால் இதை கேட்க முடியும். நீ மனதில் நினைத்ததே உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். இந்த உண்மையை தெரிவதற்கு முன்னால் நீ எதை நினைத்து வருந்துகிறாய் என்று உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? இப்பொழுது என்ன நடந்தாகிவிட்டது என்று இத்தனை கவலையும் கண்ணீரையும் உன் மனதோடு சேர்த்து வைத்திருக்கின்றாய். இன்று நீ கஷ்டப்படுவதை நினைத்தா, இன்று நீ ஓடுகின்ற ஓட்டத்தை நினைத்தா, நீ உள்ளத்தோடு போராடுவது நினைத்தா, யாருக்கும் தெரியாமல் இறைவனிலே அழுவதை நினைத்தா, எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்கின்றது. நான் இல்லை என்று சொன்னது கிடையாது. ஆனால் இன்று கஷ்டப்படுவது அத்துணையுமே நீ நாளை நன்றாக இருப்பதற்குத்தான். ஏன் அம்மா என்னை இப்படி சோதிக்கிறாய் என்று நீ நினைக்கின்ற நேரத்திலே உன் கஷ்டத்திற்கும் கவலைக்குமான நல்ல பலன் கிடைக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையே போராட்டம்மா என்று நினைத்து நினைத்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கான மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கி உனக்கு தரத்தான் வந்து இருக்கின்றேன். ஒரு புதிய துவக்கத்திற்காக காத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்வில் மகிழ்ச்சி தென்றலாக வீசப் போகிறது. உனக்கு வேண்டியதை வேண்டியவாறு தருவதற்கு இந்த அன்னை வந்திருக்கும் போது நீ இதற்குமே கவலைப்படாமல் என்னை வணங்கிவிட்டு செல். மீதியை இந்த தாய் நான் பார்த்து கொள்வேன். உனக்கென்று எழுதியது உன்னிடமே வந்து சேரப்போகிறது. உனக்காக படைக்கப்பட்டது உன்னை மீறி எங்கும் செல்லாது என்று சொன்னேன் அல்லவா? அதன் பிறகும் நீ எதற்காக அழுது கொண்டு இருக்கின்றாய்? உன் பாதுகாப்பை பற்றி ஒரு பொழுதும் அஞ்சிக் கொண்டே இருக்காதே. ஐயோ, எனக்கு எப்படியாகி விடுமோ இப்படியாகி விடுமோ என்று எண்ணாதே. விழுகின்ற நேரத்திலும் இந்த தாயின் நாமத்தை நமஸ்கரித்து கொண்டே இரு. நிச்சயம் இனியேனும் உன்னை நான் கலங்கடிக்கப் போவதே இல்லை. என்னுடைய திருநாமம் உன்னுடைய மனதிலும் நாவிலும் எப்பொழுதுமே இருக்குமானால் நீ எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றப்படுவாய். என்னை நம்பு என் தங்க பிள்ளையே. நீ என்ன நினைக்கின்றாய்? இந்த தாய் வெறும் சொரூபமாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்றுதானே? இவள் நமக்கு அப்படி என்ன செய்துவிட முடியும் என்றுதானே? என் பிள்ளையே, கடைசி அத்தியாயத்தில் கூட இந்த தாயின் அற்புதத்தை காண்பதற்கு பல கோடி பேர் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதில் நீயும் என் செல்ல பிள்ளை என்பதை மறுத்து விடாதே. இதோ கண்மூடி முழிக்கும் இந்த தருணமே உனக்கு வேண்டிய இடத்திலிருந்து நல்ல செய்தியை உன் செவிகளில் சேர்ப்பதற்கு இந்த தாய் வந்து இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள். எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் ஒருவர் உன் முன்னே சொல்லி கொண்டு இருந்தார்களோ அவர்கள் முன்னே உன் வாழ்க்கையை தலை தூக்கி நிமரச் செய்வதற்காகத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். என் குழந்தையே, காலமும் நேரமும் கூட சதி செய்து விட்டது என்று நீ உன் காலத்தையும் நேரத்தையும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய். அதை பற்றி நினைத்து கொண்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. நீ எதற்கும் கலங்காமல் எப்படியானாலும் என் தாய் என்னை கைவிடும் எண்ணம் கிடையவே கிடையாது என்று மட்டும் உணர்ந்து கொள். எந்த ஒரு கஷ்டத்திலும் என் பிள்ளைகள் நேர்மையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயம் உனக்கான வெற்றி உன்னை சேர்ந்தே கொண்டு இருக்கும். நீ என்னை தஞ்சமடைந்த பின் யாரை தேடி சென்று கொண்டு இருக்கின்றாய்? நீ என்னை அங்கு சரணடைந்த பின், என்னை சரணாகதி அடைந்த பின் யாரிடம் யாசகம் பெறுகிறாய்? அப்படி ஒரு நிலைமையை என் பிள்ளைக்கு நான் ஒரு பொழுதும் கொடுக்க போவதே இல்லை. என்னுடைய உதவி உனக்கு கிட்டும் போது மற்றவர்களின் உதவி எதற்கு என் தங்க பிள்ளையே? உனக்கு எட்டாத விஷயமாக உன்னோடு இருந்து கொண்டு சில மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். எனது அருளால் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது. சந்தோஷத்தின் வழியை தாங்கிக் கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையே, நிச்சயம் உன் வழியை அகற்றிவிட்டு உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் நிம்மதியினை தொலைத்து விட்டாயோ என்று நீ எண்ணிக்கொள்ளாதே.
உன் நிம்மதி எது என்று எனக்கு தெரியாமல் இருக்குமா? இனி என் சத்திய வாக்கினை பலிக்கச் செய்வதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். ஆனந்தத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். செய்வதென்று அறியாத மனக்குழப்பத்தோடு நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்திற்கு நல்லதொரு பதிலையும் நல்லதொரு முடிவையும் கொடுத்து உனக்கு வெற்றி உன் பக்கம்தான் இருக்கின்றது என்று அடித்து சொல்லவே வந்திருக்கின்றேன். சவாலை எதிர்கொள்கின்றேன் என்பதை மட்டுமே நினைவில் கொள். சோதனையை மறந்துவிடு. நம்பிக்கையோடு என்னை வழிபடும் என் தங்கமே, உன்னை நான் எப்பொழுதும் கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது. நீ ஆசைப்பட்டதை பெற்றுக்கொள்ளும் ஆனந்தமாக இருக்கும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன். நீ இதற்காக காத்து கொண்டு இருந்தாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் உன்னை நல்வழிப்படுத்தாமல் இருப்பேனா என? இதோ உன்னை ஒவ்வொன்றாக செதுக்கிக் கொண்டு இருக்கும் தருணங்கள் முடிந்து நீ தத்பூர்வமாக உனக்கான வெற்றியை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன் கஷ்டங்களை கடப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கும்போது நீ விரும்பியதை அடையத்தான் போகிறாய். நீ ஆசைப்பட்டதை கரம்பற்றத்தான் போகிறாய். ஓம் வராகி தாயே போற்றி.